ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படியோ பாட்டியோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் பாட்டி கொடுத்த விருந்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. கவலைப்படாதம்மா, இந்த ஊர் மக்களோட ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு பாட்டி சொன்னதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. உன்னோட தன்மானத்தை இப்படி ஈஸியாக விட்டு கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா சந்திரா செம்ம டென்ஷனில் கிளம்பி நேராக மறுநாள் காலையில் நம்ம சிவனாண்டியை அவங்க சித்தப்பாவையும் மீட் பண்ண வராங்க. உடனே அந்த இடத்துல ஒரு திட்டத்தை யோசிக்கிறாங்க. என்ன திட்டம் போட்டாலும் கடைசியில் எல்லாமே நமக்கு எகென்ஸ்டாக தான் அமையுது சந்திரா. இதுக்கப்புறமும் நாம் ஜெயிப்போன்னு எனக்கு ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லை அப்படின்னு போதும். இதை விட ஒரு செம்மையான ஒரு ஐடியா இருக்குது. இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அக்கா ஒரு ஓட்டை கூட எதிர்பார்க்க தேவையில்ல அப்படின்னு போதும். என்ன சொல்ற சந்திரா? ஆமாங்க அப்படின்னு ஒரு திட்டம் சொல்கிறாங்க. அதை ரகசியமாக தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சிவனாண்டி அந்த இடத்துல செம்ம ஹாப்பியாகிறாங்க. சூப்பர் மருமகளே, அதுக்குரிய ஏற்பாடை நான் பார்த்துக்கிறேன். இந்த திட்டம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாது அப்படின்னு போதும். ஆமாம், முதல்ல அதை பண்ணுங்க, இதையாச்சும் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னுட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் சந்திராவை வர வைக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று கூடி நின்றுட்டுருக்காங்க. அதே கூட்டத்தில் தான் நம்ம சிவனாண்டியோட ஆட்கள் 3 பேர் நிற்காங்க. அப்படின்னு பார்த்து அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா மாலை போடுற மாதிரி வாரான். ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தான் ஆம்பளைங்க தனக்கு மாலை போடுறது பிடிக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இனி என்ன பண்ணுறது, எலெக்ஷனுக்காக தானேங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் அந்த சிவனாண்டியோட ஆள் என்ன பண்ணுறான்னா மாலை போடுற மாதிரி நேராக சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் நிற்கிறான். பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு மாலையை கேட்கும்போது உடனே அவன் அங்கே இருக்கிற ஆக்களுக்கு தெரியாமலே சாமுண்டீஸ்வரி இடுப்பில் கை வைக்கலான்னு போகும்போது சாமுண்டீஸ்வரி அடிச்சிடுறாங்க. உடனே அவ கீழே விழுந்ததும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மக்கள் என்னம்மா இப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரியால் அந்த இடத்துல சொல்ல முடியலை, இவன் என்னோட இடுப்பத்தோட வேணா அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிறவங்க கதை கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த பக்கம் அடி வாங்கினவ பார்த்தீங்களாயா, அவங்களோட பணத்தை மீற இப்படி மாலை போட போன என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு போதும். அதானே எல்லாம் இந்த பணம் இருக்கிற திமிரு தான். உங்களுக்கு போய் நாங்கள் ஓட்டு போடலான்னு நினச்சோமே, இப்படி தேவையில்லாமல் ஒரு பையன் மாலை போட வந்திருக்கான், அதை கூட மதிக்காமல் அடிச்சிட்டிங்களேம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை கண்ணா பின்னான்னு அந்த இடத்துல திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. அப்போது கார்த்திக் மயில் எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு போதும். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வாங்க போகலாம் அப்படின்னு போதும். ஏப்பா என்னப்பா இந்தம்மா இப்படி பண்ணிட்டாங்க, இங்கே பாருப்பா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நாங்கள் யாருமே இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு போதும். உடனே காட்டிய மயிலும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு போதும். இந்த பக்கம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த பையன் மாலை போட போனா உங்கள் அம்மா அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அடிச்சிட்டாங்க தெரியுமா? இப்படி மாலை போட போன பையனை அடிச்சிருக்காங்க. எல்லாம் பண திமிரு தானே. இப்போவே இப்படின்னா ஜெயிச்சாங்கன்னா என்ன திமிரெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு போதும். இது எல்லாத்தையும் தூரத்தில் நின்று சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை, நம்ம மருமக தந்த ஐடியா எப்படி வேலை செய்து பார்த்தியா? சூப்பர் ஐடியா மாப்பிள்ளை. இதுக்கப்புறமும் சாமுண்டீஸ்வரி இனி கனவுல கூட நினைச்சு பார்க்க தேவையில்லை, இந்த போட்டியில் ஜெயிப்பா அப்படின்னு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் அத்தை என்ன ஆச்சுத்த, இங்கே பாருங்க, எங்கள் அத்தை சும்மா அடிக்க மாட்டாங்க, மாலை போட வந்ததுக்காக யாராச்சும் அடிப்பாங்களா? இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் அத்தை அடிச்சிருப்பாங்க. டேய் இங்கே வாடா, என்ன பண்ணினி அப்படின்னு போதும். மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை, வாங்க போகலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. அத்தை என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சதுக்கு காரணம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கால இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பணத்து மிரல அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்படின்னு போதும். இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி, ஐயோ மாப்பிள்ளை, உங்களுக்கு சொன்னால் புரியாது மாப்பிள்ளை, இது என்னோட மான சம்மந்தப்பட்ட விஷயம், நான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, முதல்ல வாங்க இங்கிருந்து போகலாம் அப்படின்னு போது. ஏப்பா சகல, அத்தையே எப்படி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொறுக்கி பையன் ஏதோ பண்ணியிருக்காப்பா, அதான் அத்தை இவ்வளோ கூச்சப்படுறாங்க அப்படின்னு போதும். உடனே கார்த்திக் அவனோட சட்டையை பிடிச்சி பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா சார், இப்படி அத்தையும் அடித்து மருமகனும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்குறதுக்கு நாதியே இல்லையா அப்படின்னு போதும். உடனே ஊர்க்கார
ஊர்க்காரங்களா என்னப்பா குடும்பமாக சேர்ந்து அடிச்சு மிரட்டி இங்கே ஓட்ட வாங்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு போதும் இங்கே பாருங்க ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையா அடிக்கிறான்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் எங்கள் அத்தை அடிச்சிருக்காங்க. சொல்லுடா என்னடா பண்ண அப்படின்னு போதும். மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அவ்வளோ ஈஸியாக விட முடியாது அப்படின்னும் போது உடனே சாமுண்டீஸ்வரி ஐயோ மாப்பிள்ளை அவன் மாலை போட வந்து சாக்கில் என் இடுப்பத்தோட வந்தான், அதான் நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் செம அடிச்சு ஆகுறாங்க. பொறுக்கி பயலே என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு மயிலும் காத்தி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பொம்பளை பொய் சொல்கிறாங்க, எங்க நாம ஓட்டு போட மாட்டோம்னு தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறா அப்படின்னதும் இங்கே பாரு இன்னொரு வாட்டி அத்தையை தப்பாக பேசினேன் அவ்வளோதான்டா சொல்கிறா, நீ உண்மையிலே இடுப்பு தனித்தோட வந்து சொல்கிறா அப்படின்னு காத்தி அடின்னு அடிக்கிறாங்க. நீ உண்மையை சொல்லலை ஒன்று இப்படி இடி கேஸில் உன்னை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னதும் உடனே இந்த ஆள் வந்து சார் அடிக்காதீங்க சார், என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காதீங்க, ஆமாம் நான் இடுப்பை தான் தொடப்போனேன் அப்படின்னதும் ஊர்க்காரங்க அந்த இடத்துல அடிச்சாருங்க. பார்த்தீங்களா கொஞ்சத்துக்குள்ளே நீங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மாவை தப்பாக நினச்சிட்டிங்களே. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தது தப்பா, உங்கள் ஊர்க்காரன் தான் எங்கள் அம்மா இடுப்பத்தோட வந்திருக்கான், இப்படி பண்ணி பேசிட்டீங்களே அப்படின்னு கார்த்திக் சொல்லும்போது எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி, இந்த பொறுக்கி பையன் இப்படி பண்ணதை நாங்கள் கவனிக்கலை, இந்த அம்மா கூடாது, இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும், எங்களை மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தவறுதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னும் போதோ பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் ஆரம்பத்திலேயே இதான்னு சொல்லியிருக்கலாமேம்மா, அப்படி சொன்னால் போக போகிறது என்னோட மானம்தான், அது மட்டும் கிடையாது நம்புவீங்களா, இவன் இப்போ பண்ணலன்னு சொன்னால் பாருங்க அதே மாதிரி தானே பண்ணியிருப்பான், நல்ல வேலை என் மாப்பிள்ளை வந்ததால தான் நிரூபிச்சாரு அப்படின்னும் போது இவனை சும்மா விடக்கூடாதுங்க, இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்க சேர்ந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ